ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த காலவெளியிலே உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய டைம்லாம் ஓகே சார், இந்த விசுவாசம் தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம தோண்டு போகிறோம், உடஞ்சி போய்டுறோம். விசுவாசம் பாட்டு பாடுறோம், ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குதே, ஜெபம் பண்ணி பார்க்குறேன், முழங்கால் போட்டு பார்க்குறேன், ஆனால் எந்த ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சோர்ந்து போய் சம்டைம்ஸ் ஆண்டவர் மேலே கோவம் வந்துடுது. ஐ ஹவ் பீன் த்ரூ தட் ஃபேஸ். அப்போது என் மனைவி அடிக்கடி நான் உற்சாகப்படுத்திட்டே இருப்பாங்க, நீ ஏன்பா ஆண்டவர் மேலே சோர்ந்து போகிற, இல்லை ஜெபம் பண்ணுற நடக்க மாட்டேங்குதே, உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, see God is always best in his time. அவருக்கு அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நமக்குள்ள விசுவாசம் அந்த ஈக்குவலான விசுவாசம் இருக்கான்றதும் ஆண்டவர் செக் பண்ணுறார், விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் மிக அழகான ஒரு காரியத்தை எழுதுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு உங்களிடத்தில் உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லு, அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். இந்த ஃபெய்த் நான் பல முறை படிச்சிருக்கேன். ரீசெண்ட் டேஸில் இது என் மைண்டு உள்ளே ஓடிட்டுருக்கு. ஃபெய்த் இஸ் அ மஸ்டர்ட் சீட். கடுகு விதை பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஒரு சீட் இருக்குன்னு சொன்னால் அது கடுகு விதை தான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பெரிய விசுவாசம்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை சார், உனக்கு கடுகால விசுவாசம் என் மேலே இருக்கு. நான் நிறைய நேரத்தில் நம்ம பாட்டு பாடுறோம், ஆனால் நமக்குள்ளே அந்த ஒரு விசுவாசம் கூட இல்லைன்னும் போது தான் ஆண்டவர் வேதனைப்படுறார். இது நம்மளை குறித்து வேதனைப்படுறதை விட ஆண்டரோடு இருந்த சீஷர்களுக்குள்ளே அந்நாட்களில் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சான். ஆனால் நம்மளை சோர்ந்து போகாமல் நம்மளை அழகாக தட்டி கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணி நடத்துகிறார் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இப்போ சீஷர்கள் ஒன்றை புரிந்து கொண்டு ஆண்டவரத்தில் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, இந்த சின்ன விசுவாசம் எங்களுக்குள்ளே அநேக நேரத்தை இல்லாமல் போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கடுகு அளவு விசுவாசம், ஃபெய்த் இஸ் அ மஸ்டர்ட் சீட், அது இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமா, இந்த மலையை போய் அந்த சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் அது விழுந்துணுமா. அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களால் கூடாதது ஒன்றுமா இருக்காது, இயேசுவின் நாமத்தினாலே அவரை விசுவாசித்து அவரை முழுமையாய் நம்பி அந்த அதிகாரத்தோடு நீங்கள் சொல்லும் போது அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார் நம்முடைய வாழ்க்கையில், விசுவாசம் ஃபெய்த். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறார். ஃபெய்த் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. அவ்விசுவாசம், அன்பிலீஃப் இஸ் சின், அவ்விசுவாசம் பாவம் என்று குறிப்பிட்டு காட்டுது. அப்போது ஃபெய்த்து நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இந்த ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார் ஏசப்பா. இந்த சீசர்கள்லாம் ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு ஓட்டி பார்க்குறாங்க, இது பண்ணி பார்க்குறாங்க, தோண்டு போகிறாங்க. பட் தே கெப்ட் ஆன் ட்ரைங். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரை நாங்கள் ஏன் தோற்று போகிறோம், உங்களால் விரட்டுற மாதிரி எங்களால் விரட்ட முடியல, ஆண்டவர் சொல்லுவோம் உங்களுக்கு அவிசுவாசம் இருக்குது அப்படின்னு. அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆண்டவருக்குள்ளே உட்காந்து. அப்போது ஒரு வேளை உடனே நடக்க மாட்டேங்குது, உடனே காரியம் நடக்க மாட்டேங்குது, இந்த ஹீலிங் உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் தோண்டு போய் உட்காந்துருக்கிற அன்பு உள்ளங்களே, நீ ஆண்டவர் உங்கள் ஃபெய்த்தை பூஸ்ட் பண்ண விரும்புகிறார். ஃபெய்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி வைக்காமல் ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு விரும்புகிறார் ஆண்டவர். ஃபெய்த் ப்ராக்டிஸ் பண்ணிங்க, பரவாயில்ல நடக்கலையா, கீப் ஆன் ட்ரைங் இட், கீப் ஆன் ஆஸ்கிங் ஹிம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம பிரச்சனையே என்னென்னா கேட்க மாட்டோம், ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, அவர் பரம தகப்பனாக இருக்கிறனால அவர் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு போய் இல்லைங்க. அவர் பரம தகப்பனாக இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நாம் வாயை திறந்து கேட்கணும்னு விரும்புகிறார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் அப்படின்றார். இப்போ ஆஸ்க் யூ ஷால் ரிசீவ் இட். ஒரு அழகான டிரான்ஸ்லேஷன் ஒன்று கேள்விப்பட்ட படித்தேன். இந்த ஆஸ்க் யூ ஷால் ரிசீவ், யூ வில் ரிசீவ் என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அற்புதம் பெருமறை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆஸ்க், கீப் ஆன் ஆஸ்கிங் until you receive the blessing. நம்ம ஒரு வாரம் கேட்குறோம், 5 நாள் கேட்குறோம், உடனே நடக்கல, அவள் தான் எல்லாத்தையும் ஊற்றி முடி வச்சுட்டு ஆண்டவர் என் ஜபத்தையே கேட்கல. இல்லை, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இப்போ அந்த கால வேளையில் ஆண்டவர் ஒன்று விரும்புகிறாரு. யூ நீட் டு ப்ராக்டிஸ் யுவர் ஃபெய்த் மேன். ஜபத்தினால, வேத வசனத்தினால. இப்போ ஃபெய்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? வசனம் வாசிக்க விசுவாசம் கேள்வினாலே உண்டாகும். இப்போ கேள்வி வேத வசனத்தினாலே உண்டாகும். அப்போது இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த சின்ன வேதம் உங்கள் இருதயத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, ஃபெய்த்தே இல்லை சார் எனக்குள்ள,
அப்போ என்ன மீனிங்? வசனம் உங்களும் இல்லை. ஃபெய்த் அண்ட் வேர்ட் ஆல்வேஸ் ஒர்க் டுகெதர். ஆண்டவர் தான் விரும்புகிறார். இந்த காலை வேளையில், ஆண்டவரே நான் விசுவாசி, இவ்வளோ நாள் நான் வந்து வசனமே இல்லாமல் நான் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். எனக்கு அது கடுகளவு விசுவாசம் தாங்க ஏசப்பா. உங்கள் வசனத்தின் மேல் அதிக தாகமுடையவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்க போகிறோம். கேட்கும் போது உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுடைய வார்த்தையாக இருக்கும். வசனம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமாம், ஃபெய்த்து ப்ராக்டிஸ் பண்ணி, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? வசனம் வாசிக்க கேள்வி வர கேள்வி, வேத வசனத்தில் அந்த வர ஃபெய்த் ஆண்டு இந்த விதையை முளைக்க பண்ணுவார். அப்போது நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி நீங்கிட்டோம், அது நீங்கும். மருத்துவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். குருடர்களுடைய கண்கள் திறக்கப்படும். இன்றைக்கி ஏன் வந்து முன்ன மாதிரி அற்புதம் நடக்க மாட்டேங்குன்னா, இன்றைக்கி இருக்கிற நம்ம காலகட்டத்தில் வசனத்துக்கு நேரத்தை செலவிடலை. வசனம் உள்ளே போக மாட்டேங்குது. ஆனால் வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறோம். It will never work that way. Always everything aligns with the word of God. ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.